கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜூலை மாதத்தின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் நம்முடைய சபை ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்பு போல் நிலைப்படும் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையில் இந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிறார். ஆகவே முதலாவது, யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். 2வது, உங்கள் வாசஸ்தலங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வார். நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பார்க்கும்படி தேவன் வைப்பார். 3வது, அவர் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். மண்மேட்டின் மேலே கட்டப்பட்டு. ஆகவே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாதத்தில் கட்டப்படுகிற ஒரு ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி தேவன் உதவி செய்வார். 4வதாய், முன்பு போல் நிலைப்படும் என்று இந்த வார்த்தையில் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். முன்பு போல நிலைப்படும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 4 ஆசீர்வாதங்கள், முதலாவது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். 2வது, உங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். 3வது, அதில் கட்டப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, முன்பு போல நிலைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தின் இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தின் 6 மாதங்கள் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தினீர். இந்த ஆண்டவரே, 7வது மாதத்தின் முதல் நாளில் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்தின்படி எரேமியா 30:18 சொல்லியிருக்கிறபடியே இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீர் உதவி செய்வீராக, கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.